வணக்கம் நண்பர்களே. நிறைய பேர் ஐயா, நாங்கள் லட்சமாக காசு செலவு பண்ணிட்டோம், எங்களுக்கு எங்கே போனாலும் சரியாக மாட்டேங்குது, பேய் பிசாசு கோளாறு, செய்வன கோளாறு, எங்கே போனாலும் எங்களுக்கு நிரந்தரமாக விலக மாட்டேங்குது, இதற்கு ஒரு பரிகாரத்தை சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க. இதற்கு நீங்கள் பேய் பிசாசு விளக்கணும், நிரந்தரமாக விளக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல நாளை தேர்ந்தெடுங்க. வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி, அமாவாசை அன்று எட்டி மரத்து வேர், கருங்காலி வேர், பேய் மிரட்டி வேர், வெள்ளை எருக்கலம் வேர், வில்வ வேர், இது 5 எடுங்க, எடுத்து வச்சுக்கோங்க. பிறகு யார் பாதிக்கப்பட்டிருக்கார்களோ அவங்கள நீங்கள் சரி பண்ண போகிறீங்க அப்படின்னா அதற்கு முன்னாடியே பச்சரிசி மாவு, காதோல கருகுமணி, வெத்தலைப்பாக்கு, பழம், தேங்காய், பத்தி, கற்பூரம், மஞ்சள், குங்குமம், அவுள் பொரி, கடலை, சர்க்கரை, 21 எலுமிச்சம்பழம், ஒரு தேங்காய், ஒரு முட்டை, உப்பு, மிளகாய், இது நீங்கள் அனைத்தும் எடுத்துக்கங்க. எடுத்த பிறகு யார் பாதிக்கப்பட்டிருக்கிறாங்களோ ஆணாக இருந்தால் ஒரு ஆண் பாவை பச்சரிசி மாவில் செய்யுங்க, பெண்ணாக இருந்தால் பெண் பாவை செய்யுங்க. செய்த பிறகு உச்சாடன சக்கரம் அல்லது காளி சக்கரம், இது ரெண்டில் ஏதோ ஒன்று சக்கரத்தை நீங்கள் எடுத்துக்கோங்க. நிறைய யூடியூப்பில் வருது, அது நீங்கள் எல்லா சக்கரத்தையும் எடுத்துக்கலாம், எது வேணுமோ எடுத்துக்கலாம். சரிங்களா? எந்த ஒரு மந்திரமும் எந்திரமும் வேலை செய்யாமலாம் போகாது. அதை நம்ம பயன்படுத்துகிற முறை தான் கரெக்டாக பயன்படுத்தணுமே தவிர எல்லா மந்திரமும் எல்லா எந்திரமும் வேலை செய்யும். சரிங்களா? நீங்கள் காளி சக்கரம் அல்லது உச்சாடன சக்கரத்தை ஏதோ சக்கரத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து பூமியில் வரைங்க. வரைந்து அதன் மீது அவங்கள உட்கார வைங்க. யார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களோ அவங்கள உட்கார வைங்க. அதே சக்கரத்தை ஒரு செப்பு தகட்டில் எழுதி அந்த வேர்லாம் எடுத்து வச்சுக்கிறீங்களா இல்லையா, அந்த வில்வ வேர், வெள்ளருக்குளம் வேர், எட்டி வேர், கருங்காலி வேர், பேய் மிரட்டி வேர், இது அனைத்தும் எடுத்து சுருட்டி வச்சுக்கோங்க. தலை வாழை இலை விரித்து மஞ்சள் பிள்ளையார் பிடிச்சி வைங்க. வெத்தலை பாக்கு வைத்து அதன் மீது அந்த எந்திரத்தை வைங்க. வைத்து 21 எலுமிச்சம்பழம், முட்டை, தேங்காய், காதோல கருகுமணி, உப்பு, மிளகாய், இது அனைத்தும் வைங்க. வைத்த பிறகு அந்த பாவையை அப்படி எடுத்து யார் பாதிக்கப்பட்டுக்கிறாங்களோ அவங்க தலை மேலே வைத்து 9 சுற்று சுற்றுங்க. அந்த பாவையை அப்படியே 9 சுற்று சுற்றி தலையிலேருந்து அப்படியே நேராக கீழே பூமிக்கு இறக்கி கொடுங்க. நீங்கள் சுற்றும் பொழுது இவங்க மேலே இருக்கிற அனைத்து விதமான ஏவல் பிள்ளி, சுனி, பேய் பிசாசு, முனி, காட்டேரி எதுவாக இருந்தாலும் அனைத்தும் இந்த பாவைக்கு இறங்கணும் அப்படின்னு சொல்லி நீங்கள் சுற்றுங்க. சுற்றி அப்படியே அவங்களுக்கு எதிரில் வச்சுருங்க. வைத்த பிறகு கையில் மஞ்சள் எடுத்துக்கங்க. எடுத்து ஓம் சங் வுங் கிளியும் தாக்கு தாக்கு தூக்கு தூக்கு சகல விதமான ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு முனி காட்டேரி அனைத்தும் உச்சாடனம்னு சொல்லுங்கள். உச்சாடனம் சொல்லிய பிறகு அவங்களோட தலையை சுற்றி அப்படியே அந்த பாவையின் மீது போடுங்க. 108 உரு ஜெபிங்க. பிறகு எலுமிச்சம்பழத்தை எடுத்துக்கோங்க. எடுத்து ஒவ்வொன்றாக எடுத்து அவங்க தலையை சுற்றி மேலேருந்து அப்படியே பூமிக்கு இறக்குங்க. இறக்கி அந்த எலுமிச்சம்பழத்தை உடைங்க.
உடைத்த பிறகு அது அனைத்தும் அப்படியே நெருப்பு போட்டு எரிங்க. ஒரு ஆள் வந்து நெருப்பு போட்டு எரிச்சிட்டே இருக்கணும், ஒரு ஆள் வந்து தலையை சுற்றி சுற்றி உடச்சி அக்னியில் போட்டுகிட்டே இருக்கணும். பிறகு மிளகாய், உப்பு அனைத்தும் அவங்க தலையை சுற்றி சுற்றி அந்த அக்னியில் போடுங்க. லாஸ்ட்டு வந்து என்ன பண்ணுறீங்கன்னா, ஒரு தேங்காய், முட்டை, எலுமிச்சம்பழம் இது 3ம் எடுத்து அவங்க தலையை சுற்றி, இது 3ம் ஒரே அடியில் 3 உடையணும். சரிங்களா? ஒரே அடியில் 3 உடச்சி அப்படியே அக்னியில் தூக்கி போடுங்க. லாஸ்ட்டாக வந்து ஒரு கோழி குஞ்சு எடுத்து அறுத்து அவங்க தலையை சுற்றி அக்னியில் போடுங்க. அவங்க தலையை சுற்றி அக்னியில் போடும்போது இந்த சின்ன உசுரை எடுத்துன்னு பெரிய உசுரை விட்டுரு அப்படின்னு சொல்லி நீங்கள் அக்னியில் தூக்கி போடுங்க. போட்ட பிறகு அந்த தாயத்தை கட்டி வச்சுருக்கீங்க இல்லையா, அந்த தாயத்தை எடுத்து அவங்களோட கழுத்துலையோ அல்லது கையிலே கட்டி விட்ருங்க. கட்டி விட்ட பிறகு நீங்கள் அனைத்தும் எடுத்துகிட்டு போயிட்டு சுடுகாட்டில் அல்லது ஓடுற தண்ணியில் நீங்கள் போட்டுருங்க. அவங்கள வந்து குளிக்க வச்சு வீட்டுக்குள்ளே விடுங்க. நீங்களும் போயிட்டு வரும்பொழுது கை கால் முகம் மஞ்சள் தண்ணியில் கழுவின்னு அப்புறமா வீட்டுக்கு வாங்க. அது எதுவாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக விளைகிறோம். அந்த எலுமிச்சங்காயை சுற்றி சுற்றி நீங்கள் உடைக்கிறீங்க இல்லையா, அப்பொழுது நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருக்கணும். மந்திரத்தை மட்டும் எக்காரணத்தை கூட நிப்பாட்டாதீங்க. கோழி அறுக்க வரைக்கும் நீங்கள் மந்திரத்தை நிப்பாட்டாதீங்க. நீங்கள் மந்திரம் சொல்லிக்கிட்டே இருங்க. ஓம் சங்கு ஊங்கு கிளியும் தாக்கு தாக்கு தூக்கு தூக்கு சகல விதமான ஏவல் பில்லி சூனியம் பேய் பிசாசு முனி காட்டீர் அனைத்தும் உச்சாடணும் உச்சாடணும் அப்படின்னு சொல்லிகிட்டே இருங்க. இப்படி செய்தால் அது எவ்வளோ பெரிய ஏவல் பில்லி சூனி பேய் பிசாசு முனி காட்டீர் எதுவாக இருந்தாலும் சரி நிரந்தரமாக உங்களை விட்டு போயிடும். இது 1,00,000% நான் வணங்கும் அந்த காளியம்மா மீது சத்தியமாக சொல்கிறேன். 100% உங்களுக்கு வெற்றியாகும். எந்த ஒரு தோல்வியுமே ஆகாது. செய்கிறவங்க மட்டும் கரெக்டாக செய்யுங்க. ஏதாச்சும் டவுட் இருந்தால் கூட ஃபோன் பண்ணி கேளுங்க. எல்லா மந்திரமும் எல்லா எந்திரமுமே வேலை செய்யும். நம்ம எதுவுமே பயன்படுத்துகிற முறைதானே தவிர எந்த ஒரு மந்திரமும் எந்த எந்திரமும் வேலை செய்யாமல் போகவே போகாது. உங்களுக்கு வந்து ஒரு மந்திரம் 2 மந்திரம் இருந்தாலே போதும். நீங்கள் நிறைய மந்திரம் படித்து சித்தி பண்ணணும் அப்படின்ற அவசியமே கிடையாது. எதாக இருந்தாலும் பார்த்து செய்யுங்க. அப்படி உங்களுக்கு டவுட் இருந்தால் எனக்கு ஃபோன் பண்ணிக்கலுங்க. நான் கண்டிப்பாக விளக்கம் சொல்கிறேன். நன்றிங்க. இல்லை எங்களால் செய்ய முடியலன்னா நேரில் வாங்க. நன்றிங்க.